இவாளோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்டீவர்ட்சம் ஃபேஸ் 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நல்லா வரணும்ன்றதுதான். ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவாளுக்கு முக்கியம். அத கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில நிச்சயமா நீங்க உணரலாம். நாயன்மார்கள் 4வரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது. பட்டினத்தார் வாழ்ந்த ஊர். இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில். திருவாரூர் தேரழகு, திருவிடைமருதூர் திரு அழகுன்னு சொல்லுவா. அந்த திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல 800 மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி. ராம 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 ராம. நமஸ்காரம். ஸ்ரீ குருப்யோ நமக. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்ற பாரதியின் வரிகளை தியானித்து இன்னைக்கு ஆடிப்பூரம், ஆண்டாள் பிறந்த நாள். நிறைய தடவை சொல்லி சொல்லி எனக்கு சலிச்சு போச்சு. இருந்தாலும் நடக்கிறத சொல்லித்தானே ஆகணும். நடக்காததையோ இல்லாததையோ நம்ம சொல்லலைல. எப்படி ஒரு விமர்சையாக சீனியர் லிவிங் கம்யூனிட்டின்னு சொல்கிறதுக்கு பயமாக இருக்கு எனக்கு. ஒரு சீனியர் லிவிங் கம்யூனிட்டி அப்படின்னு யாராவது வந்து இந்த காட்சியை பார்த்தா நிச்சயம் நம்ப மாட்டாங்க. அப்படி அத்தனை பேரும் மகா பக்த ஜனங்கள் கூட இருந்து ஆர்வம் குறையாமல், ஆர்வம் என்பது எப்பொழுது குறையவில்லையோ அங்கே இயல்பாக இளமை ததும்பிக் கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். ஸோ இந்த ஆர்வம் இருக்கு பாருங்க, உங்களுக்கு முன்னாடி இளைஞர்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆர்வத்தோட பக்தியோட ஆண்டாளுடைய இந்த இனிய பிறந்த நாளை கோலாகலமாக ஆண்டாளுடைய திருக்கல்யாணத்துடன் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். காண கிடைக்காத அற்புதமான காட்சி. ஸ்ரீவத்சம் பக்த மண்டலி என்று சொன்னாலும் சரி, பஜன மண்டலி என்று சொன்னாலும் சரி, ஸ்வராலயா என்றாலும் சொல்லி எல்லாம் ஒன்று தான். நான் எல்லாரும் எல்லாத்துலேயும் இருக்கா. அதனால் ஸ்ரீவத்சம் பின்னாடி வரக்கூடிய அத்தனையும் போட்டுக்கோங்க. அதில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு குழு இங்கு அற்புதமாக ஆண்டாளுக்கும் ரங்கமன்னாருக்கும் அற்புதமாக பாமாலை சூட்டி அமர்ந்திருக்கிறார்கள். மாமி அப்படி நடுநாயகமாக உட்காந்துருக்கிற காட்சியை எல்லோரும் கவனிச்சலாம். அந்த காலத்தில் பழைய காலத்தில் ஒரு பழமொழி ஒன்று உண்டு, பட்டறை வாய்த்தால் தான் பனி வாய்க்கும் அப்படின்னு. அது மாதிரி ஜம்முன்னு இந்த மேடை மேலே அவளுக்கு தோதா சின்னதாக ஒரு டேபிள் வச்சுட்டு, அந்த டேபிள் மேலே நோட் புக் வச்சுட்டு, இந்த நோட் புக்கில் தேவையான பாடல்களை கரெக்டாக குறிப்பெழுதிண்டு எந்த தொந்தரவும் இல்லாமல் அழகாக பாடின்னு இருந்தா. நிறைய விஷயங்களை ஞாபகப்படுத்தினான். அவள் தேர்ந்தெடுத்து பாடிய பாடல்களின் மூலமாக ஆழ்வார்களை கண்முன்னே கொண்டு நிறுத்தினார், பெரியாழ்வாரை கண்முன்னே கொண்டு நிறுத்தினார், ஆண்டாளுடைய லீலைகளை கண்முன்னே கொண்டு நிறுத்தினாள். இப்படி அந்த ஒரு மணி நேரம் பக்தி பெருக்கு ஆழ்வார்களுடைய வாசனையினுடன் அந்த ஸ்மரணையோடையே இருந்தது. அவளை பற்றி இந்த இடத்துல இன்னொரு
முக்கியமான தகவல் குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் என்று அடியேன் கருதுகிறேன். அவர் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவுடைய அத்தியந்த சீடர்களில் ஒருவர். ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக அண்ணாவின் அருகில் இருந்து இது போன்ற பக்தியை அனுபவித்த ஒரு அனுபவத்திற்கு சொந்தக்காரர். அதனால் இங்கே அண்ணாவுடைய ஸ்மரணையும் அவள் கொண்டு வந்துட்டான். அண்ணாவுடைய பல பிரவச்சனங்களில் அவர் அங்கங்கே ஒரு எளிமையான சில வார்த்தைகளை தொட்டு காட்டுவார். அதில் ஒன்று கிருதஜ்ஞதை. இந்த வார்த்தையை அண்ணா சொல்கிற அழகே தனி. அது ஒருத்தர அந்த ஒரு வார்த்தையை அவர் சொல்ல நாம் கேட்க அதனுடைய முழு பொருளும் நம்மை அறியாமல் நம் மனதின், அறிவின், ஆத்மாவின் அடியாழத்திற்கே சென்றுவிடும் என்பதை ஒரு சில சந்தர்ப்பங்களில் கேட்டு அடியேனதை அனுபவித்திருக்கிறேன். எதற்காக கிருதஜ்ஞதை என்பதை இந்த இடத்திலே சொல்ல வேண்டும் என்று அடியேன் விரும்பினேன் என்றால், உட்கார்ந்திருக்கும் பொழுது இந்த பழைய நினைவலைகள் அப்படியே அலை அலையாக அடிச்சுன்னு ஓடி வந்தது. இந்த மாதிரி ஸ்ரீவத்சம் அப்படின்னு ஒரு கான்செப்டை உருவாக்கும் பொழுது ஸ்ரீ அண்ணா கிட்ட போய் சொன்ன உடனே முதல்ல கோவிலுக்கு பூமி பூஜை போட்டணும், அண்ணா தான் வந்து போட்டு தரணும் அப்படின்னு அடியேன் ஒரு விண்ணப்பம் வச்சேன். நிறைய பேருக்கு இங்கே ஸ்ரீவத்சவாசிகள் நிறைய பேருக்கு தெரியும். அடியேன் விண்ணப்பம் வச்ச 12வது மணி நேரத்திலேயே அது நடந்தது. அதாவது ஒரு சாயங்கால வேலை, இது மாதிரி ஒரு சாயங்கால வேலையில் கும்பகோணத்தில் அண்ணாவை பார்த்து இந்த விண்ணப்பத்தை வச்சேன். நாள் பார்த்துட்டியா அப்படின்னு கேட்டார். நீங்கள் வர்ற நாளே நன்னாள் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா நாளை காத்தால் ஏற்பாடு பண்ணிக்கோ அப்படின்னார். காத்தால் ஏற்பாடு பண்ண உடனே வந்து இப்போ நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கிற அந்த இடத்துல, எக்ஸாக்டாக சொல்லணும்னா அந்த அனுமார் சன்னதி இருக்கிற இடத்துல தான் அந்த இந்த இதுக்கு ஈசான்யம் போல் அந்த இடத்துல ஸ்ரீ அண்ணா உட்காந்து கல் வச்சு பூஜை பண்ண இடம். ஸோ இந்த மாதிரி ஒரு விமரிசையாக இங்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அந்த மகான் சங்கல்பித்த அந்த சங்கல்பம் ஒரு காரணம் என்பதை அடியேன் நினைவு கூர்ந்த அந்த தருணம் அவர் கூறிய அந்த கிருதஜ்ஞதை என்ற சொல் என் மனதிலே எழுந்தது. அதை உங்களுடன் இந்த அற்புதமான ஆடிப்போற திருநாளிலே பகிர்ந்து கொண்டு, ஆண்டாள் உங்களுக்கு தெரியும், சுவாமி நம்ம பட்டாச்சாரியர் சுவாமிகள் வந்து இந்த நிகழ்ச்சி நிரல் போடும்போது அவராகவே போட்டார், சிறப்புரை சீதாராமன் அப்படின்னு போட்டார். என்ன சுவாமி அப்படின்னு கேட்டேன். இல்லை உங்களுக்கு தான் ஆண்டாள்னால் ரொம்ப பிடிக்குமே, திடீர்னு ஆண்டாள் பற்றி பேச சொன்னால் பேசிகிட்டே இருப்பேன், அதனால் நான் உங்களை கேட்காமலே போட்டேன் அப்படின்னார். ஸோ ரொம்ப அப்படி அவர் நினைக்கத்தகும் வகையில் அடியேன் ஏதோ செய்திருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் நிறைவாக இருந்தது. அவர் கூறியது ஒரு அலங்கார வார்த்தையில் உண்மைதான். உங்கள் அனைவருக்கும் தெரியும், ஆண்டாள் அப்படின்னாலே எனக்கு வந்து ஒரு திடீரென்று ஒரு உத்வேகம் வரும். காரணம், ஆண்டாளுடைய பல பரிமாணங்களை அடியேன் மனதார ரசித்திருக்கிறேன். ஆண்டாள் ஸ்ரீதேவியின் வடிவம், அவதாரம் என்பதை தாண்டி அது ஒரு பக்தி என்ற கோணத்தில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். மகாலட்சுமியினுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லி நாம் அப்படியே சுருக்கி அப்படியே தாண்டி போயிடுறோம். ஆனால் ஆண்டாள் அதை தாண்டி நமக்கெல்லாம் வழங்கக்கூடிய வாழ்வியல் செய்தி ஏராளம் ஏராளம் ஏராளம். ஆண்டாள் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம பெரியாழ்வாரை பிரித்து பேசவே முடியாது. அதை இன்றைக்கி பாடின பாடல்கள் இருந்தே இங்கே நீங்கள் தெரிஞ்சுருக்கலாம். பெரியாழ்வாரை தொடாமல் ஆண்டாளை பற்றி பேசவே முடியாது. ஒரு ஃப்ளாஷ்பேக், பெரியாழ்வார் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னா, மதுரையில் பாண்டிய பேரரசின் தலை சிறந்த மன்னர்களில் ஒருவரான ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லவன், அவன் வந்து ஒரு சிறந்த விவேகி, எதிலும் ஆழம் காண முற்படுபவன், மூலம் காண முற்படுபவன். ஒரு பேரரசன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அவன்கிட்ட இல்லாத ரிசோர்ஸஸே கிடையாது. ஆனாலும் எதையோ தேடி அவன் தவித்து கொண்டிருந்தான். அப்படி ஒரு நாள் அவன் அப்படி நகர்வலம் செல்லும் பொழுது ஒரு கிராமத்தில் இது மாதிரி ஒரு அழகான ஒரு கோயில் வளாகத்திலே ஒரு அந்தணர் உரையாற்றி கொண்டிருந்தார்.
அந்த உரையின் சாரம் என்ன என்றால், அவர் வாழ்வின் முன்பகுதி பின்பகுதி, இளமை முதுமை, ஒரு நாளின் பகல் இரவு, இம்மை மறுமை ஆகிய 4 விஷயங்களை அழகாக ஒரு பூமாலை கோர்ப்பது போல் கோர்த்து அழகாக பேசிக்கொண்டிருந்தார். பகல் இரவு, நாம் எல்லாம் இரவு பொழுதிலே தூக்கத்தை நன்றாக அனுபவிக்க வேண்டும் என்றால் பகல் பொழுதிலே நன்றாக உடல் உழைப்பு செய்து களைப்படைய வேண்டும். பகலிலே நன்கு உழைத்து களைத்தால்தான் இரவில் ஆனந்தமாக உறங்க முடியும். ஸோ அந்த அந்தனர் பேசின்னு இருக்கக்கூடிய பேச்சின் சாராம்சத்தில் இதெல்லாம் வருது. பகல் இரவு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆண்டில் விதைப்பதற்கான பருவம், அறுப்பதற்கான பருவம், அது ரெண்டையும் பேசுகிறார். இந்த ஆடி மாதம் இருக்குல்லையே, ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு பழைய காலத்தில் ஒரு பழமொழியே உண்டு. இந்த ஆடி மாதத்தில் விதைத்து உழைத்து சரியாக ஒரு பயிரை கவனித்தா தான் 6 மாதம் கழித்து கரெக்டாக தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும். ஸோ உழைக்கும் காலத்தில் உழைத்தால்தான் அறுக்கும் காலத்தில் அறுவடை செய்ய முடியும். ஸோ ஒரு வருடத்தின் 2 பகுதியாக உழைக்கும் காலம், அறுவடை செய்யும் காலம் 2 உண்டு. அதே மாதிரி மனிதர்களாக பிறந்தவர்கள் இளமை, உடலில் தெம்பும் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு மனோபலமும் இருக்கக்கூடிய பருவம் இளமை பருவம். அப்படி இளமை பருவத்தில் ஓடி ஆடி வேலை செய்து முதுமைக்கென்று சேமித்து வைப்பவர்கள் முதுமையை நன்கு அனுபவிக்கலாம். இப்படியே கூறிக்கொண்டு வந்த அந்த அந்தனர் எப்படி இந்த இக வாழ்வில் இளமை பருவத்தில் உழைத்து முதுமை பருவத்தில் ஆனந்தமாக இருக்கிறோமோ, இது அல்ல பிறவியின் நோக்கம். இது ஒரு ப்ராசஸ். மிக முக்கியமான ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறம் பொருள் இன்பம் வீடு பேர், 4வது ஒரு ப்ராசஸ் உண்டு. அது இந்த உலகை நாம் நீங்கிய பிறகு பரமநடி சேர வேண்டும் என்றால் பகல் இரவு, உழைக்கும் காலம் அறுக்கும் காலம், இளமை முதுமை, இதெல்லாத்தையும் தாண்டி இம்மை அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ இந்த ப்ராசஸில் இந்த இம்மையாகிய இந்த காலத்தில் மறுமைக்கு தேவையான புண்ணியங்களை நாம் சேர்த்து கொண்டால் மறுமையில் இறைவனை அடையும் வழி எளிமையாக நமக்கு ஆக்கப்பட்டு பரமநடியை நாம் சேரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பேசி முடிப்பார். இவர் தொலைவிலிருந்து இந்த ஸ்ரீமாறன் ஸ்ரீமல்லவன் என்ற இந்த அரசன் அதை கேட்டுக்கொண்டிருப்பான். அவனுக்கு இதில் ஏதோ ஒரு இன்னும் கொஞ்சம் புரிபடாத ஒரு விஷயம் இருக்கிறதே, இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமே அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறார், போன உடனே இந்த திருவிளையாடல் படம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, வரகுண பாண்டியன், அவரும் ஒரு பாண்டியன் தான். அந்த மன்னருக்கு ஒரு சந்தேகம் வந்தவுடன் சந்தேகத்தை தீர்க்கும் பாடலை கொண்டு வருவதற்கு பரிசு என்று பறையறிவிப்பார். நீங்கள் அந்த கதையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி இந்த ஸ்ரீமாறன் ஸ்ரீமல்லவன் ஒரு பெரும் பறையறிவிப்பு செய்கிறான். இது மாதிரி மன்னருக்கு ஒரு ஆன்மீகத்தில் ஒரு சந்தேகம் வருது, இதை இங்கு தீர்ப்போருக்கு பொற்கிழி பரிசாக வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு புதுசாக இந்த அறிவிப்பில் ஒரு புதிய உத்தி ஒன்றை கையாளுகிறான். ஏன்னா இது விஷயம் பெருசு, உலக ஞானம் அல்ல, உலகம் கடந்த மறைஞானம். இந்த மறைஞானம் அப்படிங்கிறதுனால இந்த மறைஞானத்தை யார் தெளிவாக கூறுகிறார்களோ அவர்களுக்கான பொற்கிழி அந்த மண்டபத்தின் நடுவிலே கட்டி தொங்க விடப்பட்டிருக்கும். யார் சரியான தத்துவத்தை கூறுகிறார்களோ அது சரியான தத்துவம்தான் என்று இறைவன் ஏற்றுக்கொண்டவுடன் அந்த பொற்கிழி தானாகவே மேலிருந்து கீழே கொட்டும் அப்படின்னு சேர்த்து ஒரு பறையறிவிப்பு செய்கிறார். இங்கே இது நடக்கிறது மதுரையில் நடக்கிறது, பாண்டிய தலைநகர் மதுரையில் இந்த பறையறிவிப்பு நடக்கிறது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் விஷ்ணு சித்தர், அவருடைய பெயரே ஒரு பெயருக்கு ஒரு காரணம். சித்தத்தில் ஒன்றை தாங்கியவர் சித்தர் என்று அழைக்கப்படுகிறார். அதாவது மனதில் 24/7 ஒரு விஷயத்தை அப்படியே போட்டு அசைஞ்சுட்டே இருக்கிறவாளுக்கு பேர் தான் சித்தர். விஷ்ணுவை மட்டுமே தன் சித்தத்தில் தாங்கியதால் விஷ்ணு சித்தர் என்று அழைக்கப்படக்கூடிய
ஒரு மகான் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இருந்தார். அவருடைய கனவிலே மகாவிஷ்ணுவே சென்று, இது மாதிரி பாண்டிய மன்னன் பறையறிவித்திருக்கிறான், சென்று வருக வென்று வருகன்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சுறார். சென்று வருக வென்று வருக. ஸோ அங்கே வந்து ரெண்டாவது ஆப்ஷனுக்கே இடமில்லை. மகாவிஷ்ணுவே கனவுல வந்து சொல்லிட்டதுனால அவர் தைரியமாக கிளம்பி அரசவைக்கு போய் அவர் எடுத்த உடனே டிக்ளேர் பண்ணுறார், நீங்கள் வந்து பொதுமையாக ஆன்மீகத்திலே ஒரு ஐயப்பாட்டை தெரிவித்திருக்கிறீர்கள், ஆனால் அடியேன் ஒரு பரம வைஷ்ணவன், எனக்கு வைணவம் தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. ஆனால் உங்கள் கேள்விக்கு வைணவத்தில் உள்ள விசிஷ்டாத்வைதம் என்ற தத்துவத்தை அடியேன் விளக்கினால் உங்கள் சந்தேகம் தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லி வைணவ கோட்பாடுகள், வைணவத்தினுடைய 50 கூறுகள் அதையெல்லாம் கூறி விசிஷ்டாத்வத்தினுடைய மகத்துவம் கூறி அப்படி சொல்லி அவர் முடிக்கும் பொழுது அந்த பொற்கிழி மேலிருந்து கீழே விழுந்து விடும். அப்போ இவர் கூறிய தத்துவமே சிறந்த தத்துவம் என்று ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லவன் புரிந்து கொண்டு அந்த பரிசு மட்டும் கொடுக்கறதோடு இல்லாமல் இவர் அவனே புரிஞ்சுக்கிறான் உள்ளீடா. இவர் இறைவன் கனவுல வந்ததெல்லாம் அவர் சொல்லலை. அவர் பேச 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 அந்த அவையெல்லாம் வந்து அப்படியே சும்மா அந்த இடி ஓசை கேட்ட நாகம்னு ஒரு பழமொழி உண்டு இல்லையா பழைய காலத்தில், அது மாதிரி பின் ட்ராப் சைலன்ஸ் அந்த அவையில் இருக்குது. எல்லாரும் அப்படியே மயங்கி அப்படியே கேட்டுட்டே இருக்கா. அவருடைய உரையின் முடிவில் அந்த பொற்கிழி தானாக கீழே விழுந்தவுடன் ஐயம் தெரிபெற அந்த ராஜசபை மட்டுமல்ல, கூடியிருந்த பார்வையாளர்கள் எல்லாரும் சேர்ந்து இதுதான் சிறந்த தத்துவம் என்று ஏற்றுக்கொண்டவுடன் ராஜாவுக்கு வெறும் பொருள் மட்டும் கொடுத்து இவரை சிறப்பு செஞ்சால் போராது, இவரை இன்னும் கொஞ்சம் கௌரவப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யானை மேலே வச்சு நகர்வலம் வர ஏற்பாடு செய்கிறார். நல்லா அவரை பெரிய 2 பட்டத்து யானையை ரெடி பண்ணி அதில் பல்லக்கில் மேலே இவரை உட்கார வச்சு பெரிய மாலை மரியாதையெல்லாம் செஞ்சு மதுரையினுடைய நகர வீதிகளிலே அவரை ஊர்வலம் அழைத்து கொண்டு வருகிறார். இந்த காட்சியை பார்ப்பதற்கு யார் வரா? இந்த காட்சியை பார்ப்பதற்கு மகாலட்சுமியுடன் மகாலட்சுமி சமேத மகாவிஷ்ணு கருட வாகனத்தில் எழுந்தருகிறார். இதை பார்த்துட்டோ இவருக்கு சாமி கும்பிட வேண்டியதானே, பார்த்துட்டோ காண கிடைக்காத காட்சி கிடைக்கிறது, பேசாமல் கையெடுத்து கும்பிட வேண்டியதானே. இவருக்கு இந்த காட்சியை பார்த்துட்டோ அடாடாடா என்ன அழகாக வரார் சுவாமி, இந்த பார்த்துட்டு கண் பற்றும் போல இருக்கே, என் கண்ணே பற்றும் போல இருக்கே, நம்ம குழந்தையில கொஞ்சம் இல்லையா, குழந்தை மாதிரி மகாலட்சுமி மகாவிஷ்ணுவையும் அவர் கொஞ்சினதுனாலேயோ என்னமோ திருத்துழாய் நந்தவனத்தில் ஆண்டாள் அவர் கண்டெடுத்தார். அப்படி கொஞ்சின உடனே ஒரு பல்லாண்டு பாடுகிறார், திருப்பல்லாண்டு பாடுகிறார். இப்போது இந்த இடத்துல அடியேன் ஒரு செய்தி கூற விழைகிறேன். 12 ஆழ்வார்களில் ஆண்டாள் ஒருவளே பெண்பால் ஆழ்வார், மீதி 11 பேரும் ஆண்பால் ஆழ்வார்கள். இந்த 12 பேரும் சேர்ந்து பாடினது 4000 பாடல்கள். அதனால் அதுக்கு 4000 திவ்ய பிரபந்தம், பிரபந்தம் அல்ல திவ்ய பிரபந்தம், ஒரு அடைமொழி. அதில் ஆண்டாள் தான் சிறந்தவள் அப்படின்னு பெரிய வாச்சாம்பிள்ளை சொல்லியிருக்கார். பெரிய வாச்சாம்பிள்ளை யார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். வியாக்கியான மகா சக்கரவர்த்தி அவர். வியாக்கியான மகா சக்கரவர்த்தின்னு அவருக்கு பேர் வந்ததே எதனாலன்னா 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு உரை எழுதினதுனால தான் அவருக்கு வியாக்கியான மகா சக்கரவர்த்தின்னு பேர். அந்த பெரிய வாச்சாம்பிள்ளை யாருன்னா நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவுடைய 8வது தலைமுறை மூதாதையர் அவர். பெரிய வாச்சாம்பிள்ளை பரம்பரையில் வந்தவர் தான் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா. அவருக்கு இன்னொரு ஏற்றமும் உண்டு. நிறைய பேர் வந்து 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு உரை எழுதியிருக்கிறார்கள். அதிலே இவர் ஒரு சிறந்த ராமபக்தரும் கூட. பெரிய வாச்சாம்பிள்ளை வந்து ஒரு சிறந்த ராமபக்தரும் கூட. அதனால் ஆழ்வார்கள் இப்படி எல்லாம் கண்ணன் அப்படி உகந்திருக்காளே, ராமரை பற்றி பாடியிருக்காளான்னு ஒரு ஆய்வு செஞ்சு இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் எங்கெங்கெல்லாம் ராமர் பாட்டு இருக்கோ அதெல்லாம் எடுத்து பாசுரப்படி ராமாயணம் அப்படின்னு ஒன்றை இயற்றினார். அவர் ஏன் இந்த பீடிகை சொல்கிறேன்னா, அவர் திடீரென்று ஒரு இடத்தில் பதிவு செய்கிறார். என்ன பதிவு செய்கிறார் அப்படின்றா, மனித பிறவி எடுத்து
புலனின்பங்களிலே மனதை தொலைத்து இறைவனை நினைக்காத சாமானிய மனிதர்களை காட்டிலும் ரிஷி பெருமக்கள் உயர்ந்தவர்கள். ஏன்னா அவங்க இந்த புலனின்பம் கடந்து மனிதகுல முன்னேற்றத்திற்காக இறைவனுடன் தொடர்பு கொண்டு வாழ்வை எளிமையாக்க நமக்கு பல உபாயங்களை தந்ததால் ரிஷி பெருமக்கள் உயர்வு. அங்கேருந்து எங்கே வரார் அப்படின்னா, இந்த ரிஷி பெருமக்களை காட்டிலும் இந்த 12 ஆழ்வார்கள் உயர்ந்தவர்கள். என்ன காரணம் சொல்கிறார் அப்படின்னா, அவங்க கூட எதையோ யோசித்து என்னென்னத்துக்கோ ஃபார்முலா எழுதிட்டு போயிருக்கா. ஆனால் இந்த 12 பேரும் பகவத் பக்தியில் மட்டுமே ஆழ்ந்ததால், சதா சர்வகாலமும் பகவத் பக்தியிலே தன்னை ஆட்படுத்தி கொண்டதால் ஆழ்ந்ததால் ஆழ்வார்கள் என்று அழைக்கப்பட்டனர். ஸோ இந்த அதனால் ரிஷி பெருமக்களை காட்டிலும் இந்த 12 ஆழ்வார்களும் உயர்ந்தவர். இந்த 12 ஆழ்வார்களில் பெரிய ஆழ்வார் உயர்ந்தவர். ஏன் பெரிய ஆழ்வார் உயர்ந்தவர்? எல்லாருமே நன்னாத்தானே பாடியிருக்கா. 12 பேருமே சுவாமி மகாவிஷ்ணுவோட பெருமைகளை தானே பாடியிருக்கா. அப்படின்னா இந்த 12 பேரில் பல்லாண்டு பாடினது பெரியாழ்வார் தான். அதனால் பெரியாழ்வார் உயர்ந்தவர். அப்புறம் இந்த 12 பேரில் பெரியாழ்வாரை தாண்டி ஒருத்தர் உயர்ந்தவர் ஆழ்வார்கள் உண்டு அப்படின்னா அது ஆண்டாள் தான் அப்படின்னு கொண்டு போய் முடிச்சுடுறார். சரி, 4000 பாட்டில் ஆண்டாள் எழுதினது என்ன? 30 திருப்பாவை, 143 நாச்சியார் திருமொழி. 30 + 143 173 பாசுரங்கள் தான் 4000 ஆண்டாள் எழுதினது. இப்படி குறைவாகவே ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணினா கூட வியாக்கியான மகா சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை ஆண்டாள் தான் வசந்தவர்னு தீர்ப்பே கொடுத்துட்டார். என்ன காரணம் அப்படின்னா, இந்த அந்த ஒரு தனியன்கள் என்று வைணவ சம்பிரதாயத்தில் இது மாதிரி ஆழ்வார்களுக்கு பின்னாடி வந்த ஆச்சாரிய பெருமக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா உவந்து சில காப்பு செயல் எழுதியிருப்பாங்க. அதில் ஒரு ஆண்டாளை பற்றின ஒரு அருமையான ஒரு 4 வரி காப்பு செய்யுள் உண்டு. தனியன் அப்படின்னு பேர், அதுக்கு பேர். பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி சேர்க்கும் கோதை திருப்பாவை 5 அறியாதவரை வையம் சுமப்பதுவும் வம்பு அப்படின்னு முடிச்சிருப்பார். 4 வரி பாட்டு, 30 பாட்டு. அந்த 173 143 அவர் பிறந்தளிட்டார் அந்த தனியன் எழுதின சுவாமி. அந்த 143 நாச்சியார் திருமொழி. அது பார்த்திங்கன்னா அது ஒரு அகம் சார்ந்த ஒரு 143 பாடல்கள். இப்போ நீங்கள் இந்த ஆண்டாளுடைய வாழ்வியலில் அவள் குழந்தை பருவத்திலிருந்து கண்ணனை அடையக்கூடிய அந்த பருவத்தில் அவள் இயற்றிய பாடல்கள் தான் அந்த நாச்சியார் திருமொழி ஆகிய 143 பாட்டு. அதில் தான் இப்போ நீங்கள் இந்த திருமணத்தில் இன்றைக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த பாடல்கள்லாம் இன்றைக்கி பாடினாங்க. அந்த பாடலை அவர் எடுத்துக்கவே இல்லை. அந்த திருப்பாவை 30 பாட்டுக்கு பாருங்க. இந்த 30 பாட்டை பாடினாலே நம் வாழ்வில் நம் பூர்வ ஜென்மத்தில் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் போக்கிடும், பரமநடியையும் காமிச்சிரும். எது அப்படின்னா, அதில் உங்களுக்கு குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கூட்டல் ஒரு பெருக்கல். 5 × 5 25, 5 இது தெரியாதவர்களை, இதை படிக்காதவர்களை, இதை ஸ்மரிக்காதவர்களை இந்த உலகம் சுமப்பதுவே வம்பு அப்படின்னு முடிச்சிருப்பார். ஸோ இந்த தனியன் கொண்டு ஆண்டாளுடைய அந்த குறைவான பாசுரங்கள் எவ்வளவு ஏற்றம். ஏன்னா குவாலிட்டி வர்சஸ் குவான்டிட்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது குவாலிட்டி வின்ஸ். அந்த வகையில் இன்றைக்கி இவா பாடின்னு இருக்கும்பொழுதே ஒரு பாடலில் பைந்தமிழ் பாமாலை அப்படின்னு சொன்னான். கவனிச்சிருப்பேன். எத்தனை பேர் நுட்பமாக கவனிச்சாலும் எனக்கு தெரியாது. ஆண்டாள் பாடிய அந்த பாமாலை பைந்தமிழ் பாமாலை. அது சொன்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. என்ன ஞாபகம் வந்ததுன்னா, நம்முடைய தமிழகத்தில் பக்தி இலக்கியங்கள் அப்படின்னு உருவான காலகட்டம் 7ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டு. சங்க இலக்கியங்களில் எல்லா விதமான சுவையும் பயின்று வரும். காதல், வீரம், பக்தி, ஞானம், இப்படி எல்லா விதமான சுவையும் பயின்று வரக்கூடியது சங்கத்தமிழ். சங்கத்தமிழ் பாக்களுக்கும் பக்தி இலக்கியங்களுக்கும் ஒரு நுட்பமான வேறுபாட்டை அறிஞர் பெருமக்கள் கூறுவர். அதில் சங்கத்தமிழிலே சொற்சரிவு இருக்கும், பக்தி இலக்கியத்திலே
நெகிழ்வுத்தன்மை இருக்கும் அப்படின்னு. அந்த சொற்செறிவும் நெகிழ்வும் கலந்த தமிழ் ஆண்டாளுடைய அழகு தமிழ். அதனாலேயே என்னமோ பெரியவாச்சாம்பிள்ளை சொல்லியிருக்கலாம். ஏன்னா ஆண்டாளுடைய பாசுரங்களில் வந்து இப்போ நீங்கள் சாதாரணமாக படித்தாலே போகிறவங்களை அப்படியே இழுத்துன்னு போகக்கூடிய ஒரு பெரிய கெப்பாசிட்டியை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் பெரியவாச்சாம்பிள்ளையின் கூற்றுக்கு இணங்க பன்னிரு ஆழ்வார்கள் தலை சிறந்த ஆண்டாள் வெறும் மொழி இலக்கிய வளத்திற்கு மட்டும் தொண்டு சேர்க்காமல் பக்தி அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டத்தை மனித குலத்திற்கு விதைத்து சென்றிருக்கிறார் என்று கூறினால் அது சற்றும் ஒரு மிகையான கூற்றாக இருக்க முடியாது. ஆண்டாள் அப்படிங்கிற வார்த்தை ஈக்குவல் டு பக்தி. பக்தியினுடைய உச்சம் ஆண்டாள் என்று சொன்னால் அது ஒரு மிகையான கூற்றாக இருக்க முடியாது. இந்த ஆண்டாளுக்கு இன்னொரு பெருமையும் உண்டு. 12 ஆழ்வார்களில் 11 ஆழ்வார்கள் வந்து பாமாலை மட்டுமே சூட்டினர் பெருமாளுக்கு. ஆண்டாளுக்கு மட்டும்தான். அது இன்னொரு வேடிக்கையாக மகாலட்சுமியோடைய ஆண்டாளை கம்பேர் பண்ணுவாள். ஸ்ரீதேவி பூதேவி தாயார் இருக்காளே, அவள் 2 பேரும் கூட பெருமாளுக்கு பூமாலை மட்டும்தான் சூட்டி பார்த்தாங்க. ஆண்டாள் மட்டும்தான் பூமாலையும் சூட்டினாள் பாமாலையும் சூட்டினாள் அப்படின்னு. அப்படி வரும்பொழுது சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு நீங்கள் பல இடங்களில் மாமி பாடினா. இன்றைக்கி மத்தியானம் பேசின்னு இருக்கும்போது பரிமளாவும் வந்து நான் இது அடிக்கடி கேட்டேன்ப்பா, சூடி கொடுத்த சுடற்கொடினா என்னன்னு கேட்டால், அதனால் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு கதை அவளுக்காக ஒரு 2 நிமிஷம் கேட்டதுனால நான் இன்றைக்கி அந்த சாயங்காலம் பேசும்போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் சுருக்கமாக ஆண்டாளையும் நினைவு கூர்ந்த மாதிரி இருக்கும், ஆண்டாளுடைய அந்த திருக்கல்யாணத்தையும் நம்ம நினைவு கூர்ந்த மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால பொற்கிழி பெற்ற அந்த பாண்டிய மன்னன் திருப்பல்லாண்டு பாடிவிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூரை அடைந்தவுடன் ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்திரசாயி கோயில் திருநந்தவனத்திலே அவர் டெய்லி திருநந்தவனத்திலிருந்து பூ பறித்து சுவாமிக்கு கைங்கரிய பண்ணக்கூடிய வழக்கத்தை கொண்டவர் பெரியாழ்வார். அப்படி அவர் மதுரையிலிருந்து போன உடனே திருத்துழாய் நந்தவனத்திலிருந்து ஒரு பெண் குழந்தையை பார்க்குறார். அப்படி பார்க்கும் பொழுதே அந்த அந்த காட்சி சொல்லுவாங்க. அந்த பார்க்குற அந்த திருத்துழாய் நந்தவனத்திலே ஆண்டாளை கண்டெடுக்கக்கூடிய அந்த காட்சி, அந்த மலர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த நந்தவனத்திலே அப்படியே நல்ல கண்ணங்கரேர்னு நிறைய கருவண்டுகள் அதை சுற்றி 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 வந்து தான். அதனால் சுரும்பார் சுழற்கோதை அப்படின்னு அப்படி அந்த காட்சியை பார்த்த உடனே பெரியாழ்வார் வந்து அந்த திருத்துழாய் நந்தவனத்திலே கண்டெடுத்த பெண்ணிற்கு கோதை அப்படின்னு பெயர் சூட்டுகிறார். சுரும்பார் சுழற்கோதை. இன்றைக்கி சாயங்காலம் இங்கே ஒரு நிகழ்ச்சி நடந்தது, இங்கே முன்னாடி வரிசையில் உள்ளவோ அதை பார்த்தா. இங்கே நீங்கள்லாம் பாட்டு பாடின்னு இருக்கும் பொழுது தனியாக ஒரு கருன்னு ஒரு வண்டு அப்படி வந்து இங்கே ஒரு சுற்றி அந்த இடம் வரைக்கும் வந்துட்டோம். அது அப்படியே பறந்து போச்சு. எத்தனை பேர் பார்த்தேன்? இத்தனை பேர் பார்த்தேலா? இது வந்து ஒரு சகுன பிரமாணம். நான் இதெல்லாம் யோசித்து தான் நான் எடுத்த உடனே அந்த கிருதஜதை அப்படிங்கிறதில் ஆரம்பித்தேன். இதெல்லாம் சாதாரண மனிதர்களுடைய தவத்தால் நடக்கக்கூடிய விஷயமா, மகான்களுடைய சங்கல்பத்தால் நடக்கக்கூடிய விஷயம். அவள் வந்து இந்த இடத்துல வந்து அப்படி ஆசீர்வாதம் பண்ணதுனால இப்படி எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும்னு அவர் நினச்சிருக்கார். அதனால் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. அதுக்கு பிரமாணமாக நீங்கள் ஆண்டாள் வந்து நான் இங்கே தான் இருக்கேன், நீங்கள் எல்லாம் கொண்டாடுற இடத்துல நான் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு பிரமாணமாக அந்த சுரும்பார் இங்கே வந்து விட்டு சென்றது. இத்தனை பேர் பார்த்துருக்கேன், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் கண்ணனின் மேல் தீரா காதல் கொண்டவர், பக்தி கொண்டவர். கண்ணனை வந்து சீராட்டுதல், பாராட்டுதல், அந்த பெருமாளை வந்து எப்படிலாம் பாவிக்கணும் அப்படிங்கிறத வந்து யார்கிட்டையாவது ஒருத்தர் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா அது பெரியாழ்வார்ட்ட. ஒரு குழந்தைகள் வந்து பெற்றோர் சொல்கிறத கேட்டு வளராது, பெற்றோர் செய்கிறத பார்த்து வளரும். அப்படி பெரியாழ்வார் வந்து அந்த மதுர பாவத்தில் கண்ணனை கொண்டாடுறத பார்த்து 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 வளர்ந்த ஆண்டாள் கண்ணனையே தன் காதலனாக ஒரு காலகட்டத்தில் வரிக்க தொடங்குகிறாள். நந்தவனத்தில் அப்பா பூ பறித்து மாலை கொடுக்குற பொறுப்பை இவ எடுத்துக்கிறா வளர்ந்த உடனே. அப்படி நந்தவனத்தில் பூ பறித்து மாலையை கோத்து, அதாவது பக்தி அன்பு இது ரெண்டும் கலந்து ஒரு பாவம் உருவாகும் பொழுது நாம் என்ன செய்கிறோங்கிறதே தெரியாமல் போயிடும். கண்ணனுக்கு சாற்றக்கூடிய பூ மாலை இருக்கு இல்லையா, நிறைய மாலை கோக்குறா.
அந்த மாலையில் எது அழகாக இருக்கோ அதை அவனுக்கு படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாலையை முதல்ல தான் போட்டு போட்டு கண்ணாடியில் பார்க்குறா. கழட்டி கழட்டி வச்சுட்டோ எது சிறந்த மாலை என்று அவள் கருதுகிறாளோ அந்த மாலையை அப்பாட்ட கொடுத்து அனுப்புவாள். அவர் கொண்டு போய் பெருமாளுக்கு சாத்துவார். இப்படியே போயின்னு இருக்கு. அந்த பட்டாச்சாரியார் சொல்லுவாராம், என்ன சுவாமி நீங்கள் கொடுக்குற மாலை ரொம்ப திடீர்னு விசேஷமாயிடுத்தேன். இப்போ சமீப காலமாக நீங்கள் கொண்டு வந்து கொடுக்குற மாலையை வந்து சுவாமிக்கு சாத்தினா அப்படியே கம 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 கமன்னு அந்த கருவறையை மணக்கிறது, அந்த பகுதியே அப்படியே சும்மா ஜொலிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரே பதில் சொல்லிப்பார். பெரியாழ்வாருடைய பக்தி உலக பிரசித்தம். அதனால் பெரியாழ்வார் நந்தவனத்துலேருந்து பறித்து கொண்டு வரக்கூடிய பூமாலை வந்து இப்படி அப்படி மணக்கிறதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை அப்படின்னு அவரே பதில் சொல்லிக்கிறார். அப்படி ஒரு நாள் அந்த மாலையில் ஒரு தலைமுடி இருந்ததா, 2 விதமாக சொல்லுவாத. அப்போது இவருக்கு வந்து திடீர்னு ஒரு சங்கடப்படுறார். தலைமுடி எங்கேருந்து வந்தது, அது பெருமாளுக்கு சூட்டக்கூடிய அந்த மாலையில் எங்கேருந்து தலைமுடி வந்ததுன்னு சொல்லிட்டு வந்து ஆண்டாள் அதை அப்போ வந்து பார்க்குறார். அப்போ எதேச்சா டெய்லி பண்ணக்கூடிய அந்த மாலையை கட்டிட்டு போட்டு 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 அவுக்கிற காட்சியை பார்க்குறார். பார்த்துட்டு பதச்சு போயிடுறார். போன உடனே ரொம்ப ஆசையாக வளர்த்த குழந்தை இல்லையா, ரொம்ப கடிஞ்சிக்காமல் சத்தம் போடுறார். ஆமாம், பெருமாளுக்கு சுட்டக்கூடிய மாலை இப்படிலாம் பண்ணக்கூடாது, இனிமேல் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் போடாத அந்த மாலையை அன்றைக்கி எடுத்து கொண்டு போய் போடுறார். அன்றைக்கி பார்த்து அந்த பட்டர் பெருமான் சொல்கிறார், என்ன சுவாமி இத்தனை நாளாக நீங்கள் ஒழுங்காக நீங்கள் கொண்டு வந்த மாலை வந்து ரொம்ப விசேஷமாக இருந்தது, இன்றைக்கி போடுற மாலையில் அவ்வளோ பெரிய மனம் இல்லையே அப்படிங்கிறார். அப்போது இவருக்கு என்னென்னா இத்தனை நாளாக பண்ண அபச்சாரத்தினுடைய விளைவோ அது அப்படின்னு அப்படி யோசிக்கிறார். அப்படி யோசித்து வந்து ஆண்டாளை சத்தம் போடுறார், நீ பண்ண அபச்சாரம் பாரு, இன்றைக்கி அந்த மாலையை வந்து பெருமாள் சரியாக ஏற்றுக்கலை அப்படின்னு வந்து சத்தம் போடுறார். ஆனால் அன்றைக்கி ராத்திரி பெருமாள் கனவுல வந்து கோதை சூடி கொடுத்த அந்த மாலையே எமக்கு உகந்த மாலை அப்படின்னு சொன்ன உடனே பெருமாளுக்கு வந்து அவருக்கு வந்து பெரியாழ்வாருக்கு வந்து அப்பா அப்படின்னு சொல்லி, இனிமேல் அவள் சூடி கொடுத்த மாலையே நான் சூட்டிக்கிறேன், அதனால தான் அவளுக்கு சூடி கொடுத்த பொற்கொடி அப்படின்னே அவளுக்கு ஒரு பேர் உண்டு, சுடற்கொடின்னு ஒரு பேர் உண்டு. இதனால தான் ஆண்டாளுக்கு வந்து சூடி கொடுத்தவளும் அவளே, பாமாலை பாடி கொடுத்தவளும் அவளே அப்படிங்கிற பெருமை இந்த 12 பேரில் ஆண்டாளுக்கு உண்டு. அப்புறம் ஆண்டாள் நம் வாழ்க்கைக்கு தரக்கூடிய மிக முக்கிய செய்தி என்ன அப்படின்னா தவம். அடியே நீங்கள் ஏற்கனவே ஆற்றிய ஒரு உரையில் அதை பற்றி நான் குறிப்பிட்டிருக்கேன். வள்ளுவர் வந்து தவம் என்ற ஒரு அதிகாரத்தில் 10 பாக்களை இயற்றியுள்ளார். அதில் ஒரு பாட்டு, அந்த பாட்டை நான் நினைக்கும் போதெல்லாம் ஆண்டாள் என்னுடைய நினைவுக்கு தவிர்க்கவே முடியாமல் நடு மண்டையில் வந்து ஆண்டாள் உட்காருவா. வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் அப்படின்னு ஒரு திருக்குறள். நினைத்ததை நினைத்தவாறு அடைவதற்கு எது உதவியாக இருக்கிறது என்றால் தவம். அந்த தவத்தை நாம் முயன்று செய்ய வேண்டும். இது ஒரு திருக்குறள். இன்னொரு இடத்துல சொல்லுவார், கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டார்க்கே அப்படின்னு. இப்போ இந்த திருப்பாவை 30 பாட்டாய் இருந்தாலும் பாவை நோன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, நோன்பு நோற்றல் 30 நாட்கள், அதுவும் 30 நாட்கள் நோன்பு நோற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் மட்டும் செய்யாமல் இந்த உலகத்திற்கே விட்டு சென்றிருக்கிறாள் ஆண்டாள். இப்போ திருவள்ளுவருடைய இந்த திருக்குறளை இந்த பின்னணியிலேருந்து நீங்கள் பாருங்க. கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டார்க்கே. நோற்றல்னா நோன்பு நோற்றல். நோன்பு நோக்கும் தன்மையை யார் ஒருவர் அதனுடைய சூட்சுமத்தை புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் எதை வெல்வார்கள்? மரணத்தையே வெல்வார்கள். வேண்டியாங்க எய்தல், கூற்றம் குதித்தல், இது ரெண்டுக்கும் இந்த ஸ்டோரியோட எண்டில் நான் அடியனுடைய இன்டர்பிரட்டேஷனாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். இது அப்படியே வளர்கிறது. பெரியாழ்வாருக்கும் நம்பிக்கை வருது, இவ கண்ணனை மணத்தல் என்பது சாத்தியமே அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கும் வந்துடுறது. பெண் குழந்தையை பெற்ற தகப்பனாரெலாம் நிறைய பேர் இங்கே இருப்பேன். என்ன எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் தந்தை அப்படின்னு வரும்பொழுது மனக்லேசம் ஏற்படும். டெய்லி பெருமாள் தான் அப்படின்னு எல்லாம் இது பண்ணால் கூட
பெருமாளையே மணாளனாக வரிக்கிறாளே, இது சாத்தியமா அப்படிங்கும் பொழுது ஒரு நாள் கூப்பிட்டு ஆண்டாள்கிட்ட பேசுகிறார். உன்னுடைய பக்தியெல்லாம் நான் மெச்சுறேன், இருந்தாலும் ரொம்ப நடக்காத காரியத்தை நினைக்காத, நல்ல சிறந்த நம்பி ஒருவனை நான் உனக்கு மனமுடித்து கொடுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லும் பொழுது ஆண்டாள் வந்து அப்பாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாடல் ஒன்று, அவளுடைய அந்த நாச்சியார் திருமொழியில் இருக்குது அந்த பாட்டு. அந்த பாடல் பொருளை மட்டும் இந்த இடத்துல சொல்கிறேன். சொல்கிற, வானிடை வாழும் வானவர்க்கு. நம்ம வந்து ஒரு யாகம் பண்ணுவோம் இல்லையா, அப்படி யாகம் பண்ணும் பொழுது அவிர்பாகம் கொடுப்போம் இல்லையா யாகத்தில். ஒரு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஏதேனும் ஒரு வேள்வி செய்தால் வருண பகவானுக்கோ சிவனுக்கோ விஷ்ணுவுக்கோ மகாலட்சுமிக்கோ எந்த யாகம் செய்தாலும் யாகத்திற்கு நாம் அழைக்க வேண்டிய தெய்வத்திற்கு ஒரு நிவேதனத்தை நாம் அதில் அவிர்பாகமாக கொடுப்போம். அந்த மாதிரி அவர் ஒரு வேதம் ஓதும் அந்தனர் அப்படிங்கிறதுனால அவருக்கு புரிகிற மொழியில் அவர் சொல்கிறா, நீ ஒரு வேள்வி வகுக்கும் பொழுது அவிர்பாகத்திற்காக நீ வைத்திருக்கக்கூடிய நிவேதனத்தை காட்டிலிருந்து ஒரு நரி வந்து மோந்து பார்த்தாலோ கவர்ந்து சென்றாலோ ஒத்துப்பியா? அது மாதிரி ஆண்டாளாகிய நான் என்னை கண்ணனுக்கான அவிர்பாகமாக ஏற்கனவே ஒப்பு கொடுத்து விட்டேன், அதனால் இதை வேறொருவர் எடுத்து செல்ல இயலாது அப்படின்னு இவருக்கு சொன்ன உடனே அவர் பெரியாழ்வார் ஆஃப் ஆகிடுறார். இருந்தாலும் அவருக்கு ஒரு, நம்மளே வேற சேர்ந்து அவளே இருந்தால் நம்ம வேற சேர்த்து விட்டுட்டோமே, இது நடக்காமல் போயிடுதுன்னா என்ன அப்படிங்கிற ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்குது. கண்ணனை காதலனாக வரித்து விட்டால் அல்லவா, காதலனின் உரிமையோட சத்தம் போடுறான். அப்பாவுக்கு இப்படி சொன்னான், கண்ணனை வந்து மிரட்டுறா. உன்னித்தெழுந்த என் தடமுலைகள் மானிடர்க்கென்று பேச்சுப்படில் வாழ்கிலேன் கண்டாய் மன்மதனே அப்படிங்கிறா. இவர் எங்கள் அப்பா ஏதோ பொண்ணு பார்த்துட்டு இருக்கார், அவருக்கு நான் ஏதோ சொல்லி வச்சுருக்கேன், அவர் கேட்பாரோ கேட்க மாட்டாரோ எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்றை நான் எச்சரிக்கிறேன், உனக்குன்னு நான் என்னை ஒப்பு கொடுத்துட்டேன், நீ வந்து ஒழுங்காக என்னை கல்யாணம் பண்ணிட்டு போகல அப்படின்னா நான் இந்த உலகத்தில் வாழ மாட்டேன். ஸோ இது இப்படியே போச்சு. அதுக்கப்புறம் அவர் ஒரு ஸ்டேஜில் பெரியாழ்வார் புரிஞ்சுட்டார், இனிமேல் இதை வந்து கட்டுப்படுத்த முடியாது. சரி, நான் 108 திவ்யதேச பெருமாளை பற்றியும் சொல்கிறேன். ஒரு அந்த பழைய காலத்துலலாம் ஒரு சுயமரம்னு ஒன்று வைப்பா இல்லை, பெரியாழ்வார் எப்பேற்பட்ட ஆளுன்னு நீங்கள் பாருங்கள். நீங்கள் நுட்பமான தலங்களில் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா இவங்கெல்லாம் அப்பா கற்பனைக்கு அப்பாற்பட்ட மகான்கள் அவாலாம். ஒரு ஃபேமாக ஒரு ஐடியாவுக்கு வந்த பிறகு அவங்களுடைய அணுகுமுறையே வேறு. சரி, பெருமாளை தான் கல்யாணம் இருந்து தீர்மானம் பண்ணியாச்சு, சுயமரம் வச்சுருவோம், 108 பேரில் 108 பேரையும் சொல்கிறேன், அதில் சிறந்த ஒருத்தரை தேர்ந்தெடு, அவர்கிட்ட கொண்டு போய் அவனை சேர்த்துட்றேன் அப்படின்னு 108 திவ்யதேச பெருமாளையும் சொல்லிகிட்டே வரார். அதுலேயுமே அவர் சஜஸ்டிவாக ஒரு 3 பேரை சொல்கிறார். திருவேங்கடமுடையான், மாலிரும் சோலை கள்ளழகரை அவர் ரொம்ப பிடிக்கும் பெரியாழ்வாருக்கு, பெரியாழ்வாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ஆண்டாளுக்கும் ரொம்ப பிடிக்கும். மாலிருஞ்சோலை பெருமாளை சொல்கிறார். ஆனால் அப்படி திருவரங்கத்தை பற்றி சொல்லும்பொழுது ஒரு ஸ்பெஷல் அழுத்தம் கொடுத்து ஆதிரங்கன் 108 பெருமாளுக்கும் முதல்வர் அப்படின்னு ஒரு சஜஸ்டிவாக ரொம்ப எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நிறைய அழுத்தி சொன்ன உடனே ஆண்டாள் வந்து நான் திருவரங்கனையே மனம் புரிந்து கொள்கிறேன் அப்படின்னு 108 பேரில் திருவரங்கனை சூஸ் பண்ணுறா. மறுபடியும் இவருக்கு என்ன நம்ம பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணுறோம், 108 பெருமாளை இல்லை இப்போ 3 பேரை தேர்ந்தெடுத்து அதில் குழந்தை ஒன்று தேர்ந்தெடுத்துட்டா மறுபடியும் இது நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு மறுபடியும் ஒரு கிளேசம். அப்போ மறுபடியும் முன்னாடி சென்று வருக வென்று வருகன்னு கனவுல வந்த பெருமாள் மணக்குளத்துடன் ஆண்டாளை திருவரங்கத்திற்கு அழைத்து வருக அப்படின்னு கனவுல தோன்றி சொன்ன உடனே அவர் ரொம்ப பயங்கர உற்சாகமாகி ஆண்டாளை மணக்கோலத்தில் தயார் பண்ணிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து திருவரங்கத்தை கழிச்சுட்டு வரார். அது வந்து ஒரு
திருவரங்கத்தில் மணவாள மண்டபம்னு ஒன்று உண்டு, இன்றைக்கும் இருக்குது. இந்த காட்சியை நம்ம ராஜா பட்டாச்சாரியார் இங்கே உருவாக்கி வச்சுருக்கிற காட்சி திருவரங்கத்தின் மணவாள மண்டபத்தை அடியனுக்கு மட்டுமல்ல உங்கள் அனைவருக்குமே ஞாபகப்படுத்தி இருக்கும் என்று அடியன் கருதுகிறேன். இந்த மணவாள மண்டபத்துக்கு உள்ளே வரும்பொழுது கட்டியம் கூறுகிறார்கள். வரிசையாக முதல்ல சுரும்பார் சுழற்கோதை வந்தால், பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை ஆண்டாள் வந்தால், சூடி கொடுத்த சுடற்கொடி வந்தாள், திருப்பாவை பாடிய திருச்செல்வி வந்தால், அஞ்சாவதா தென்னரங்கம் சேர தேவி வந்தாள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மண்டபத்தில் அழகிய மணவாளனா ரங்கநாதர் வந்து திடீர்னு அப்படியே காட்சி கொடுக்குறார். சர்வ அலங்கார பூஷிதையாக இருந்த ஆண்டாள் நேர போய் அரங்கனுடன் இணைகிறாள். உற்சாகமாக அவர்களுடைய திருக்கல்யாண உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. பெரியாழ்வார் பார்த்துட்டே இருக்கார், ஆனந்தமாக பார்த்துட்டே இருக்கார். திடீர்னு பார்த்தா 2 பேரையும் காணும். எந்த நிகழ்ச்சி நடக்க வேண்டும் என்று அவர் தவம் கிடந்தாரோ அந்த நிகழ்ச்சி நடந்தேறி அரங்கனுடன் ஆண்டாள் ஐக்கியமாகி விட்டாள். ஐக்கியமான பிறகு திரும்ப அங்கே பார்த்தா ஸ்ரீரங்கம் பழையபடி அவர் பெருமாள் படுத்துட்டு இருக்கார், ஆண்டாளை காணும். அப்போ ஒரு பாட்டு பாடுறார், ஒரே ஒரு பெண் குழந்தையை பார்த்தேன், பெற்ற அனைத்து செல்வத்தையும் கொண்டு அவளை சீராட்டி பாராட்டி திருமகள் போல் வளர்த்தேன், இந்த செங்கன்மால் கொண்டு போனானே அப்படின்னு பதறி துடிச்சு பாடுவார். பாடின உடனே அப்போ சுவாமி மறுபடியும் அசரீரி சொல்வார், நீ போ ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போ, ஆண்டாளோட நான் ரங்கமன்னராக அங்கே வந்து காட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே கிளம்பி ஸ்ரீவில்லிபுத்தூர் போவார். அங்கே பார்க்க ரங்கமன்னாரோட ஆண்டாளை பார்க்கக்கூடிய அந்த காட்சியை இங்கே நம்ம ராஜா பட்டாச்சாரியார் கண்முன்னே இங்கே உண்டாக்கி வச்சுருக்கார். இப்போ ஆண்டாளுடைய திருக்கல்யாண உற்சவம் நடக்க போகிறது. எல்லாரும் ஆண்டாளையும் ரங்கமன்னாரையும் மனசார கண்குளிர தரிசித்து தம்பதி சமேதராக அவர்களுடைய அருளை பெறுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த அற்புதமான ஆடிப்பூர நன்னாளிலே உங்களுடன் ஆண்டாள் பற்றி சிந்திக்க கிடைத்த வாய்ப்பை பெருவாய்ப்பாக எண்ணி மகிழ்ந்து விடை கொடுப்பதற்கு முன்பாக நான் சொன்னேன் இல்லையா, குற்றம் குதித்தலும் கைகூடும், நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டார்க்கே அப்படின்னு. இப்போ ஆண்டாள் நாச்சியாரை திருநாடு ஏகியதாக யாரேனும் கற்பனை செய்ய முடியுமா? எங்கு சென்றால் மரணம் தாண்டி மரணத்தை வென்று திருவரங்கனுடன் இளமையின் உச்சத்தில், மரணம் என்ற சொல்லே பக்கத்திற்கு வரவே முடியாத ஒரு தருணத்தில் கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் பாவை நோன்பு நோற்ற அந்த ஆண்டாள் காயாரோகணம் அப்படின்னு நம்ம சமீபத்தில் ஒரு நாடகம், உடலுடன் சொர்க்கம் செல்லுதல். சொர்க்கம் என்றால் என்ன? பரமபதம் அடைதல். இளமையான அந்த உடலுடனே திருவரங்கநாதனை நோற்றல் என்ற பாவை நோன்பு இயற்றி பெரிதினும் பெரிது கேட்டு அதனை பெற்ற ஆண்டாளின் திருவடிகளை வணங்கி தொழுது சரணடைந்து விடைபெறுகிறேன். நன்றி.
विराजो अधिपूरुषः स जातो अत्यलिष्यत पश्चाद्भो विमतो पुरः यत्पुरुषेण हविषा देवादित्यमतन्वत वसन्तो अस्यासीराज्यम् ग्रीष्मजिह्मः शरद्धभिः सप्तास्यासन्वरिधयः त्रिसप्तसमिधः कृताः देवायज्ञन्तं बाणाः अपध्नन् पुरुषं पशुं तैयज्ञं बर्हिषि प्रोक्षन्ते पुरुषं जातमग्रतः तेन देवा अयजन्त साध्यार्षयश्च ये तस्माद्यज्ञात् सर्वभूतः संभृतं वृषदाज्यम् पशोगस्तागश्चक्रे वायव्याने आरण्यां ग्राम्याश्च ये तस्माद्यज्ञात् सर्वभूतः ऋतस्तावाविजज्ञिरे छन्दागुंसिजज्ञिरे तस्मात् यदुस्तस्मादजायत तस्मादस्तादजायन्त ये केतो भजाततः गावो हजज्ञिरे तस्मात् जाता अजावयः यत्पुरुषं यतभुः सविधाव्यकल्पयन् मुखं किमस्य तौ बाहू सा भूरूपादा उच्यते ब्राह्मणोऽस्य मुखमासीत् बाहोराजन्यकृतः भूरोदरस्य यद्वैश्यः अध्यासं श्रोत्रो अजायत चन्द्रमामनसो जातः चक्षुः सूर्यो अजायत मुखादिन्द्रश्चाग्निश्च प्राणात् वायुरजायत नाभ्य आसीदन्तरिक्षम् शीर्ष्णोद्योः समवर्तत मध्यां भो निर्दिशश्रोत्रात् तथा लोकागुम् अकल्पयन् वेदाहमेदं पुरुषं महान्तम् आदित्यवर्णं तमसस्तु पारे सर्वाणि रूपाणि विचित्य धीरः नामानि कृत्वा विवदन्यदास्ते धाता पुरस्ताद्यमुदा जहार शक्रः प्रविद्वान् प्रतिशश्च तस्यः तमेवं विद्वानवत इह भवति नायः पन्था अयनाय विद्यते यज्ञेन यज्ञमयजन्त देवाः तानि धर्माणि प्रथमान्यासन् ते हनाकं महिमानः सचन्ते यत्र पूर्णे साध्याः सन्ति देवाः अभ्यः सम्भोगप्रचौर्यैरसाच्च विश्वकर्मणः समवर्तताधि तस्य त्वष्टाविदधद्रूपमेति तत्पुरुषस्य विश्वमाजानाग्रे இவாளோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்டீவர்ட்சம் ஃபேஸ் 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நன்னா வரணுன்றது தான். ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவாளுக்கு முக்கியம். அத கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டில நிச்சயமா நீங்க உணரலாம். நாயன்மார்கள் 4வரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது. பட்டினத்தார் வாழ்ந்த ஊர். இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில். திருவாரூர் தேரழகு திருவிடைமருதூர் திரு அழகுன்னு சொல்லுவா. அந்த திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல 800 மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி.